வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுடிதார் பேண்ட்டு அளவு பேண்ட்ல எப்படி வெட்டி தைக்கலான்றதான் வீடியோ. இது பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப ஸ்லோவாக நான் டிசைன்லாம் எப்படி செட் பண்ணுன்றதை சொல்லியிருக்கிறேன். போன வீடியோவில் வந்து டாப்பு வெட்டி தைச்சி காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பேண்ட்டு, இந்த அளவு பேண்ட்டை வச்சு எப்படி வெட்டலான்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இங்கே பாருங்க, 1 2 3 இந்த மாதிரி பூ மேலே போகுது. இந்த 2 பூலாம் இந்த பக்கம் போகுது. அப்போ இதுதான் மேல் பக்கம். இப்போ நம்ம இப்படி இதுவும் நம்ம குறுக்க தான் வெட்டணும். இந்த துணியை பொறுத்த வரைக்கும் டாப்பும் சரி பாட்டமும் சரி குறுக்க தான் நம்ம வெட்டணும். இந்த டிசைன்றதுனால கரை பக்கம் பார்க்கக்கூடாது. கரெக்டாக லெவல் பண்ணிங்க. இந்த பிகினர்ஸுக்காக நான் போடுறேன், பொறுமையாக பாருங்க. நான் வந்து வீடியோ பொறுமையாக போடுறேன், ஒன்றுனா ஸ்லோவாக சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துங்க, லெவல் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம அளவு பேண்ட்டை வச்சு வெட்டணும். அளவு பேண்ட்டை வச்சு எப்படி வெட்டுன்றது தான் இந்த வீடியோ. இதே மாதிரி இந்த ஒரு கால் எடுத்துங்க, இந்த பக்கம் ஒரு இன்ச்சு துணி விட்டுட்டு இதை வைங்க. இதை பாருங்க, இது எவ்வளோ பிரெத்து வருதுன்னு பாருங்க. இங்க ஒரு மார்க் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு தான் நம்ம மடிக்கணும். இப்போ இங்க நம்ம ஃபோல்டிங்க்கு ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். இந்த ஃபோல்டிங்க்கு பாட்டம் ஃபோல்டிங்க்கு. இப்போ இந்த பேண்ட்டு பாருங்க, அளவு பேண்ட். இது அளவு பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்க, இந்த பாட்டத்தோடைய சுற்றளவு எவ்வளோ ஒரு மார்க் பண்ணிடுங்க. அப்போ இந்த இடத்துல இடுப்பு பட்டி பாருங்க, இந்த இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. இது இங்கதான் ஜாயின் பண்ணிருக்கு. நான் ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் இடுப்பு பட்டி. இது ஃப்ரில் வருது பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல கரெக்டா வச்சு ஒரு மார்க்கு தையலுக்கு அரைச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ஸ்காட்சு இந்த மார்க் பண்ணிருக்கல, இதுல இருந்து அது ஸ்காட்சு கரெக்டா இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை கோடு போட்டுடலாம். நம்ம ஸ்ட்ரைட் கோடு. இது வந்து ஸ்காட்ச் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம பேண்ட் அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? இதான் இது. இப்போ நான் மறுபடியும் பேண்ட் அளவு வைக்கிறேன். இப்போ பார்த்துங்க, இது கரெக்டாக வச்சு இழுத்து பார்க்கணும். கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதுக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். இதை எடுத்துடலாம், நம்ம தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு லைட்டா ரவுண்ட் மாதிரி கொடுக்கணும்.
இப்போ இதான் ரெடி. இப்போ இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு உள் வாங்கி ஒரு லைட்டாக இந்த மாதிரி ஸ்லோப் பண்ணிடுங்க. லைட் ஸ்லோப் இவ்வளோதான். இப்போ நம்ம இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தையலுக்கு இது எக்ஸ்ட்ரா துணி, இதுதான் தையக்கூடு. இந்த கோட்டில் தான் தையல் வரணும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேண்ட் மார்க் பண்ணதை பேண்ட் வெட்டியாச்சு. இந்த இடுப்பு பட்டி பாருங்க. இந்த பேண்ட்டு இப்போ லெவல் பண்ணிட்டோம் நம்ம. இது வந்து மடிப்புக்கு. இப்போ 2ஆ இருக்குது இல்லையா, சிங்கிளுக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இழுத்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது டபுள் ஆக்கிடுங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துங்க. இடுப்பு பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. இது ஹோல்டிங். இப்போ இது வந்து 1 இன்ச்சு நாடாக்கு மடிக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுறேன். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேண்ட் பாட்டம், இது இடுப்பு. இப்போ பாருங்க, இது வந்து நம்மளுக்கு அப்படியே ஃப்ளீட் வைக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு பின்னி அடிச்சு காட்டுறேன். இது ஆப்போசிட்டா வரணும். இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கும் போது இந்த மாதிரி பின் அடிச்சிட்டிங்கன்னா லெவலாக வந்துடும். நண்பர்களே, அளவு பேண்ட் வச்சு சுடிதார் பேண்ட் எப்படி வெட்டலான்றதை நான் வெட்டி காமிச்சிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பேண்ட் தைக்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பட்டி ஃபர்ஸ்ட் மேல் பட்டி வந்து தைச்சிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து இங்கே ஒரு கட் பண்ணிங்க. இது வந்து ஃப்ளீட் உட்கார இடம், பேக் அண்ட் ஃப்ளீட் உட்கார இடம் அளவு. மார்க் பிரகாரம் தையல் போட்டுங்க. இந்த இடத்துல பாருங்க, நாடா ஓப்பன் ஒரு 1/2 இன்ச்சு ஓப்பன் வச்சுங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டாச்சு. இதை வந்து 2 ஓப்பன் பண்ணிடுங்க, பொழந்துருங்க. இந்த மாதிரி பொழந்துட்டு இதை 2ஆ மடித்து தைச்சிருங்க. இந்த அளவு ஃபோல்டு பண்ணிடுங்க. 2 பக்கம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணிடுங்க.
இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாடாக்கு ஃபோல்டிங். ஒரு காலேஜ் ஃபஸ்ட்டு மடிச்சு அடிச்சிங்க. மேலே நாடாக்கு அப்புறம் இடுப்பு பட்டி. இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்க, ஃபைனலாக 1 இன்ச்சு அகலத்தில் மடிச்சிருங்க. பட்டி ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நம்ம பாட்டம் ரெடி பண்ணிடுவோம். பேட்டம் பேண்ட்டு பாட்டத்துக்கு கீழே வந்து கேன்வாஸ் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு அடிச்சிங்க. சுடிதார் பாட்டம் கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி பீஸில் ரெடி பண்ணுங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வரும். இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு பீஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க. கேன்வாஸ் வச்சு கரெக்டாக ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ அட்டாச் பண்ணுறது பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பாட்டம் பீஸில் எப்படி அட்டாச் பண்ணணுன்னு வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சு இடல வச்சு ஒரு ஓரத்தை இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம திருப்பி ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ திருப்பி பாருங்க, இப்போ திருப்பி ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணி ஒரு தையல். பாருங்க, பாட்டம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி இந்த மெத்தடில் தைக்கலாம். இப்போ வந்து ஒன் சைடு இப்போ பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். கீழே ஒரு எட்ஜ் போட்டுங்க. இப்போ இதை மடித்து ஒரு தையல், மார்க்கு பிரகாரம் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ தையல் போட்டாச்சு. அதே மாதிரி அந்த காலம் எதுவும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 2 காலம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இது 2 பேர் ஜாயின் பண்றது பார்த்துங்க. முதல்ல சைடு ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த 2 ஸ்காட்ச் 2 பேண்ட்டுமே அட்டாச் பண்ணும், 2 காலுமே. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன்லாம் வரணும் கரெக்டாக. வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிளீட் வைக்கிறது பார்ப்போம். இது வந்து சைடு சென்டர். அதே மாதிரி அந்த பக்கம் சைடு சென்டர் மார்க் பண்ணிங்க. இந்த பக்கம் மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து ஃபிளீட் வைக்கிறத பார்ப்போம். இப்போ பட்டி பீஸ் இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வைப்போம். ப்ளீட் பிடிக்கிறது பாருங்க. சைடு ஜாயிண்ட் வச்சுட்டு இப்போ சென்டர் சைடில் சென்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மேட்சுக்கும் இந்த பாடி பீஸ் மேட்சுக்கும் ஒன்றாக்கிடணும். இப்போ இந்த
இப்போ இந்த நேச்சுக்கும் இந்த நேச்சுக்கும் பிடிச்சிக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 பிளேட்டு 6 பிளேட் எவ்வளோ வருதோ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே கொண்டு நிறுத்தணும். இந்த மாதிரி நீங்கள் லெவல் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துங்க. இப்போ சென்டருக்கு கரெக்டாக வந்து உட்காந்துச்சு. மொத்தம் 5 பிளேட் வந்து அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பிளேட் வச்சுருவோம்.